ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா காப்பி செடி. இந்த காப்பி செடி பார்த்துங்க இது இப்படி தான் இருக்கும். ஸோ காப்பி செடி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு வந்து சரிங்களா, இது அப்படியே பழுக்கும். எந்த மாதிரி என்ன கலரில் பழுக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த காப்பி நீங்கள் இந்த நவாப்பழம் பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டிலலாம் நவாப்பழம் கலரில் வந்து அது இந்த மிஷினில் குடிச்சு நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்தோம்னா அந்த விதை வந்து கிட்னி மாதிரி இருக்கும். உள்ளுக்கு விதை வந்து கிட்னி மாதிரி இருக்கும். அதை எடுத்து மிஷினில் கொடுத்து அது உள்ளுக்கு 2-3 இதை ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த பவுட்ரு மாதிரி காஃபி பொடி வந்து காஃபியோட அந்த ஸ்மெல்லோட கூட ஒரு சிகிரின்னு சொல்லிட்டு ஒரு பொடி கலப்பானு. அதுதான் நமக்கு வந்து ப்ரூ காஃபி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான காஃபிலாம் நமக்கு வந்து வருது. சரி பார்த்தீங்கன்னா இந்த பந்தலில் அப்படியே பாருங்கள். இப்போ நான் அந்த உருளைக்கிழங்கு பந்தலுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கிறேன். நீங்கள் பேஷன் ஃப்ரூட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பேஷன் ஃப்ரூட் எப்படின்னா ஹில்ஸில் மட்டும்தான் வளரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவிலையும் வளரும் பேஷன் ஃப்ரூட்டு. ஸோ பேஷன் ஃப்ரூட்டில் 2 வகை இருக்குது. நான் உருளைக்கிழங்கு காட்டுக்குள்ளே நடந்து போய்ட்டுருக்கிறேன். நான் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 120 நாளில் எடுத்துருவாங்க. தர விவசாயம் அவ்வளோதான். இந்த பேஷன் ஃப்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா பந்தல் விவசாயம். இது பார்த்தீங்கன்னா குறைச்சி வச்சாலும் ஒரு 6 மாதம் இருக்கும். பார்ப்போம். இப்போ அந்த பேஷன் ஃப்ரூட்டு பக்கத்தில் நான் போகிறேன். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இது வந்து இப்போதைக்கு வந்து பிஞ்சாக இருக்குது சரிங்களா. இன்னும் வந்து பழுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். நம்ம ஆரஞ்சு பழம் எப்படி இருக்குது பார்த்துருக்கீங்களா, தெரியுங்களா இந்த பேஷன் ஃப்ரூட்டு. இந்த ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கும் அதே கலரில் தான் இந்த பேஷன் ஃப்ரூட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் சின்னதாக இருக்குங்களா. இன்னும் அது அப்படியே வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஆரஞ்சு அப்படியே கலர் மாறி வரும்போது நம்ம இந்த பேஷன் ஃப்ரூட் இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இருக்குல்ல வந்து இந்த நம்ம இங்கிலீஷ் காய்கறின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே பேஷன் ஃப்ரூட்டு. இது வந்து சுகருக்கு ப்ரெஷருக்கு நல்லா மூச்சு நல்லா வராதவங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா மூச்சு நல்லா வரும் சரிங்களா, நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு என் தோட்டத்துக்குள்ளே என்னென்ன வெரைட்டி ஆஃப் காய்கறிகள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு பந்தல் விவசாயம் தர விவசாயம் ஃப்ரூட்ஸ் என்னென்ன போடுறோமா இந்த கொடைக்கானல் எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ பாய்.